ஜிஎம்சியோட கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸ் ஆச்சு கிடைக்குமா? ஸோ ஜிஎம்சியோட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோ. ஆல் இண்டியாவோட கட் ஆஃப் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே சார். இப்போ செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ். ஸோ செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்க்கு நான் ஆல்ரெடி ஜிஎம்சியில் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கேன். என்கிட்ட டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அக்யூரசி கொஞ்சம் மேலே கீழே போக வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற கவுன்சிலிங்கில் இது வந்து தமிழ்நாடு ரேங்கிங். அப்போ இன்னும் தமிழ்நாடு ரேங்கிங் நம்ம யாருக்குமே தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பர்டிகுலர் மார்க்குக்கு போன வருஷம் ஆல் இண்டியா ரேங்கிங் என்ன? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு உங்களோட மார்க் என்ன, ஆல் இண்டியா ரேங்க் என்ன கொடுங்க. இந்த மாதிரி நான் லாஸ்ட் இயர் கேட்குறப்போ ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த டேட்டா வச்சு தான் என்னால் இப்போ வந்து இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. நீங்க உங்களோட டேட்டா கொடுக்கணும், அப்பதானே இன்னும் எக்ஸாக்டா மேட்ச் பண்ண முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். லாஸ்ட் இயர் 497 மார்க்குக்கு அப்ராக்சிமேட் ரேங்க் என்ன? சரிங்களா? அந்த ரேங்கை நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா, லாஸ்ட் இயர் அந்த ரேங்க் வந்துச்சு, இங்க பாரு, இந்த ரேங்க், இந்த மார்க்குக்கு இந்த ரேங்க், லாஸ்ட் இயர் இந்த மார்க் இந்த ரேங்க். சரியா? கவுன்சிலிங்ல நம்ம ஸ்டேட் ரேங்க் வச்சு தான் கவுன்சிலிங் நடந்திருக்கு. பட் நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் இயர் பசங்களோட டேட்டா வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சேன். ஓகேவா? அப்ப இந்த மார்க்குக்கு இந்த ரேங்க் அப்படிங்கிற டேட்டா எனக்கு வந்துருச்சு. இப்ப இதை வச்சு நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, இது 2026ஓட ப்ரிடிக்ஷன் தான். 2006ஓட ப்ரிடிக்ஷன் என்ன பண்ணேன்னா, இந்த ரேங்க் கிட்ட இந்த வருஷம் என்ன ரேங்க் அவைலபிளா இருக்கு. இப்ப நல்லா பாரு, எனக்கு தேவை 56,000 ரேங்க். என்கிட்ட இருக்கிற டேட்டால 54,000 இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 58. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 54,000. என்கிட்ட எது பக்கத்துல இருக்கு, 56க்கு எது பக்கத்துல இருக்கோ அந்த ரேங்க்குக்கு என்ன மார்க். சேம் ப்ராசஸ் இங்கேயும் 59,000னா இங்க பாரு 59,000த்துல மேட்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் வரைக்கும் போகும். சரியா? இதே மாதிரி தான் ஒரு ஒரு கேட்டகிரிலையும். ஒரு சில கேட்டகிரியில டேட்டா இல்லாதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா தான் அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு பையன் தான் 2,60,000 போட்டிருந்தான். ஓகேவா? இதுவும் எந்த அளவுக்கு அக்யூரேட், எக்ஸாக்டா 2,60,000 தெரியல. அவன் சோம்பேறித்தனம் பட்டு 2,60,000 தான் டைப் பண்ணியிருந்தான். ஓகே, அப்ப எனக்கு இவ்வளோ டேட்டா தேவைப்பட்டுக்கு. 2,75,000 என்ன, 2,60,000 கிட்ட ரேங்க் என்ன, 2,82,000 கிட்ட ரேங்க் என்ன வரும்ன்றது எனக்கு தேவை. நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு இருக்கிற டேட்டாக்கு வேல்யூ போட்டிருக்கேன். அப்ராக்சிமேட்லி எந்த அளவுக்கு மேலே கீழே வேல்யூ போகும்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். இது நான் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணது. நான் ப்ரிடிக்ட் பண்ணப்ப நிறைய பேர் சொன்னீங்க, இவர் ரொம்ப அதிகமா ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. இப்போ வந்திருக்க வேல்யூஸை பார்த்துக்கோ. சரியா? நல்லா பாரு, இந்த வருஷம் லாஸ்ட் டைம் ஆல் இண்டியா ரேங்க்கும் இந்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்க், இதுக்கு மார்க் என்ன? லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா ரேங்க், இந்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்க், இதுக்கு மார்க் என்ன? சரியா? ஸோ 526ல இருந்து 531. நல்லா பாரு, நான் ப்ரிடிக்ட் பண்ணது என்ன, 510ல இருந்து 535க்குள்ள இருக்கும். சரியா? 500ல இருந்து 515 சொன்னேன், இங்கே பாரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல இந்த மார்க்ல சீட் கிடைக்கும். எனக்கு இன்னும் டேட்டாஸ் வேணும். சரியா? அப்பதான் இதெல்லாம் நான் இன்னும் ரிஃபைன் பண்ணி இன்னும் பெட்டரா அக்யூரேட்டா. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு சில அளவுக்கு நம்மள அப்ராக்சிமேட்டா தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல 395 370ல அப்ராக்சிமேட்லி போட்டேன். ஏன், எனக்கு தேவை 2,75,000. என்கிட்ட இருக்கிறது 2,60,000 டேட்டா தான் இருக்கு. அவன் 408 மார்க். அப்ப 2,75,000 ரேங்க் எடுத்தவன் எவ்வளவு மார்க் எடுத்திருப்பான்? நான் அப்ராக்சிமேட்லி போட வேண்டியதா போச்சு. 405 மார்க் கிட்ட எடுத்திருப்பான். புரியுதா? ஸோ எனக்கு கொஞ்சம் டேட்டா வேணும். அது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் 8098299578 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினாலும் ஓகே. டெலகிராமில் போய் கான்செப்ட் A2Kன்னு ஒரு குரூப் இருக்கும், அங்கே சர்ச் பண்ணாலும் ஓகே. டெஸ்கிரிப்ஷனில் 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபார்ம் வந்து செலிப்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? இன்னொரு ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப். சப்போஸ் 2 ஃபார்ம் இருக்குன்னா அந்த கட் ஆஃப் ஃபார்மில் தான் நீங்கள் இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணணும். மிச்சம் உங்களுக்கு நீங்கள் வந்து எங்கள் கூட செலிப்ரேட் பண்ணணும்னா தாராளமாக இந்த செலிப்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே ஒன்றா செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே, எஸ் சார். இப்போ நல்லா பார்த்துக்கோ, இதுதான் நான் ப்ரெடிக்ட் பண்ணது. இந்த ரேஞ்சில் போகுது. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். இதுலேருந்து +or-2 ரேஞ்ச். அகெயின் இது பெஸ்ட்டாக நம்மளுக்கு தெரியும்னா தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் உண்டு. ஓகேவா? தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நம்மளுக்கு இது பெஸ்ட்டாக தெரியும். இப்போதைக்கு இருக்கிற டேட்டா வச்சு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் இன்னும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வச்சு நான் ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட் கண்டுபிடிச்சி அந்த ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட்டை மேட்ச் பண்ணியிருக்கேன்.
அத வச்சு இந்த டேட்டா வந்திருக்குது. ஓகேவா? இதான் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்கா இருக்கும். ஸோ இத பார்த்துக்கோங்க. சரியா? 7.5% ரிசர்வேஷன் கேட்குறீங்கன்னா, நல்லா பாரு நான் இதுக்கு முன்னாடி ஜிஎம்சிக்கோ, பிரைவேட் காலேஜ்க்குலாம் நான் பிரெடிக்ட் பண்ண அளவுக்கு தான் வந்திருக்குது. ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, பிரெடிக்ட் பண்ணியிருக்க லெவல்ல தான் இருக்கும். ஓகே. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். தயவுசெய்து ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. மார்க்கு கம்மியா இருக்கு அப்படின்னா, பிரிப்பரேஷன் இப்பலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் இயருக்கு. யகீன் நீட் பேட்ச் ₹999க்கும், யகீன் இன்ஃபினிட்டி பேட்ச் ₹2499க்கு இயர் லாங் பேட்ச். பெஸ்ட் ஃபீச்சர் ஒரு ட்ராப்பர் பேட்ச் உனக்கு அவைலபிளா இருக்கு. ஆஃபர் 19ஆம் வேலிடா இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோ. இல்ல சார் நான் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் போறேன்னா, ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸாவது போயிருங்க. சரியா? மார்க் ரொம்ப கம்மியா இருக்குன்னா, தயவுசெய்து இதுக்கு மேல வெயிட் பண்ணாதீங்க. இந்த ரேஞ்ச் இப்ப நான் குடுத்துருக்கேன் பாத்தியா? இந்த ரேஞ்சில தான் கவுன்சிலிங் வந்து முடிய போகுது. சரி, இதுலேருந்து 1 ஆர் 2 மார்க் மேல கீழ போகலாம். எக்ஸாக்ட் வேல்யூ வந்து நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தா தெரிஞ்சு போயிரும். சரிங்களா? தேங்க் யூ.